Hi, hello and welcome to Akshita's Creation. நான் உங்க கணேஷ். நான் உங்க சிந்து. இன்னைக்கு நம்ம வீலாக்ல மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல நான் வைக்க போறேன். சோ எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பாப்போம். மண் சட்டில வைக்க போறாங்க. வாங்க போலாம் வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட பாரம்பரிய முறைப்படி நான் மண் சட்டில உங்களுக்கு வச்சு காட்ட போறேன். ஆமா ஆமா. ஓகே போலாம் வீடியோக்குள்ள. இப்போதான் வந்து கீழ ஹவுஸ் ஓனர் நான் வந்துட்டு போனாங்க. சண்டே இன்னைக்கு ஆடி மாசம் சண்டே. ஸோ வந்து கீழே இருந்து கூழ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கும். கூழ் கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் கருவாட்டு குழம்பு வந்திருக்கு. எவ்வளவு ஒரு சிரிப்பு பாத்தீங்களா? கூடவே நமக்கு கீரை பொரியல் கிடைச்சிருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். அவங்க ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க. அவங்களோட வீடியோஸும் ஒரு நாள் எப்படியாவது எடுத்து போட்டு விடுவாங்க. அம்மா எல்லாம் ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. அந்த அக்காவுமே ரொம்ப சூப்பரா செய்வாங்க. பாயாசம் எல்லாம் வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதையும் வடகரியில செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபேவரட். அதெல்லாம் எங்களோட ரொம்ப ஃபேவரட். கீழே ஹவுஸ் ஓனர் செய்யறது எல்லாமே. ஸோ அந்த டிஷ்ஷஸும் உங்களுக்கு நாங்க எப்படியாவது வந்து ஷூட் பண்ணி போடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்த கூழ், அவங்க கொடுத்த கீரை பொரியல் பயங்கரமா இருக்கு பார்க்கவே. கருவாட்டு குழம்பு சூப்பர்ல, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு பார்க்கவே. இன்னைக்கு மார்னிங் நமக்கு பேசாம இதையே பிரேக்ஃபாஸ்டா வச்சுக்கலாம் சிந்து. ஆமாங்க, சூப்பர் ஐடியா. நம்ம இன்னைக்கு பாறை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி தூள் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ கிராம் இருக்கும்? ஒரு 50 கிராம் இருக்கும், இல்லை 100 கிராம் இருக்கும். 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்து ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு கேமரால பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது, பட் ஆனால் அது நெல்லிக்காய் சைஸ் தான், பெரிய நெல்லிக்காய் சைஸ். ஓகே. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 1.5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சமா, பூண்டு வந்து ஒரு 25 கிராம் இருக்கும். இருக்கும். 25 கிராம் எடுத்து பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், உரிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆயில் தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சால்ட் தேவையான அளவு, வெந்தயம் தாளிக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சூப்பர். மீன் என்னடி ஒரு மீனை காணோம்? இப்பதான் காக்கா வந்து ஒரு மீனை கொத்திட்டு போச்சு. அட கடவுளே, வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து கொத்திட்டு போயிருச்சுங்க ஒரு மீனை. நான் பார்க்க தூக்கிட்டு ஓடிட்டான். ஓகே, இப்போ நம்ம மண் சட்டியில மீன் குழம்ப வைக்கலாம். இதான் பாறை மீன். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோ இங்கே ஒரு மாதிரி இந்த லைன் மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்துருவாங்க. ஸோ இது அதை வச்சு தான் நம்ம வந்து பாறை மீன் ஐடென்டிஃபை பண்ணலாம். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. பற்ற வச்சுட்டியே, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஓகே. நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு மண் சட்டியில செய்ய போறோம். ஸோ நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம வதக்கி அரைக்க போறோம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் தானா வதக்கி அரைக்கிறதுக்கு மட்டும். ஆமாம். நான் இன்னைக்கு வைக்க போற மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வைக்கிறதுக்காக சொல்லி காட்ட போறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தடு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வச்சிருக்க சீரகம் மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகே, மிளகு சீரகம் நல்லா வறுத்துச்சுன்னு நினைக்கிறேன். வறுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், ஓகே. இதை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா ருசியா இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. ஆமாம், கேட்க சொல்லிட்டாங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க பூண்டு பல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா வதக்கணுமா இல்லை லைட்டாக? இது லைட்டாக வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிடலாம். பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் போடுறாங்க. இப்போ கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கி விடணும். எனக்கும் மீன் குழம்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா மீன் குழம்பு ரெசிபி எப்பயுமே சிந்து வைக்கிறது தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது.
இப்போது நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக வச்சு காட்ட போகிறேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வதக்கி அரைச்சி வச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுட்ருக்கேன். வச்சுருக்க நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு அளவுலாம் இல்லையா, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது நம்ம டேஸ்ட்டுக்காக தான். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி பத்தலையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளோட மசாலாலாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து அதை ஆற வச்சுருங்க. ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறத நம்ம காட்டுவோம். ஓகே. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாரு. ஒரு பக்கம் கூழை மொண்டு ஊற்றுறாரு. இன்னொரு பக்கம் கருவாட்டு குழம்பு அள்ளி ஊற்றுறாரு. கீரை வேறு எக்ஸ்ட்ரா காம்பினேஷன் சைட் ஃபிட்டிங் போல். கலந்து விட்டு அடிக்க போகிறீங்களா? கலந்து விட்டு அடிச்சு விட்றாருப்பா. சூப்பர். நம்ம ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு, வெங்காயம் தக்காளிலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக போட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே சட்டி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூட நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் நல்லா சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சுட்ருக்கேன். இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னால புளி சொன்னால அதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். வடிகட்டி. வடிகட்டி உங்கள் கையிலே வடிகட்டிடுவாங்க பாட்டி மாதிரி. இப்போ இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு டைம் கலந்துட்டு இன்னொரு தண்ணி எடுப்போம். இன்னொரு டைம் தண்ணி எடுத்து புளியை லைட்டாக கரைச்சி புளிஞ்சு விட்டாங்க. நான் வந்து எங்களுக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நெல்லிக்காய் சைஸில் புளி சொன்னேன். ப்ளஸ் மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்திருப்பேன். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக நல்லா புளி வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தேன், உப்பு பத்தலை. ஸோ நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதிக்கணுமா அது? நல்லா கொதிக்கணும். கொதிச்சா மீன் போடலாம். அவ்வளோதான் ரெடியா குழம்பு? ரொம்ப சிம்பிள். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கோம். ஸோ அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகணும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க மீன் துண்டெல்லாம் அதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எதுவும் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம், நல்லாயிருக்கும். நான் எங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ லைட்டாக காரமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆவி பறக்குது. ஆவி பறக்கும் டீக்கடை மாதிரி. டீக்கடை இல்லை, மீன் கடை. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க மீன் துண்டுலாம் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம மீன்லாம் போட்டாச்சு. வச்சிருக்க மீன் எல்லாத்தையுமே நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோம். போட்டுட்டு கிண்டக்கூடாதுல்ல? ஆமாம், கிண்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சிங்கனாவே போதும், கண்டிப்பாக வெந்துடும். அந்த மீனோட கண்ணு மட்டும் வெளியே வந்துச்சான்னு பாருங்க. வந்துருச்சுன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம், மீன் வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இங்கே எங்கே கண்ணே தெரியல. இப்போ தெரியாது, நான் அப்புறம் வெந்துருச்சுன்னா காட்டுறேன். இப்போ தானே போட்டிருக்கோம். ஓகே, சூப்பர். இன்னும் வரல பாருங்க, அவ்வளோவா இல்லை, லைட்டாக கண்ணு வெளியே வந்த மாதிரி தெரியணும். ஓகே ஓகே ஓகே, வேணாம் இது பண்ணாத, கலைக்காது, வேணாம். நீங்கள் தலையெல்லாம் போடாமல் வெறும் துண்டெல்லாம் போட்டு வைக்கிறீங்கனாலும் ஒரு 5 மினிட்ஸ் போதும். அந்த 5 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துடும். நல்லா கொதிச்சதுனாவே வெந்து போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே அந்த சூட்டில் இருந்தாலே வெந்துடும். நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நம்மளோட மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட குழம்பும் சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த தலையில் பாருங்கள் கண் எப்படி வெளியே வந்திருக்கு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம மீன் வெந்துருச்சான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
ஸோ நம்மளோட மீன் குழம்பு தயார். அவ்வளோதான். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்சுது. நம்ம இப்போ சர்வ் பண்ணி காட்டலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிபி போடும்போது எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பார்த்துக்கோங்க நம்மளோட சுவையான மீன் குழம்பு. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். அந்த மீனை தூக்கிட்டு போன காக்கா வர கத்திட்டே இருக்கு. பை பை, see you later, டாடா, love you all. Bye, see you all. Next video ல உங்களை சந்திக்கிறோம். Until then it's bye from Sindhu and Ganesh. Bye bye.